பக்கம் தாக்குதல், மறுபக்கம் சமாதானம். ட்ரம்ப் நடவடிக்கையினுடைய பின்னணி என்னங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் உண்மையிலே இப்போ போர் முடிவு வந்ததா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அவருடைய ட்ரூத் சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருந்தார். இந்த போர் முடிவுக்கு வந்து விட்டது, இஸ்ரேல் ஈரான் இரண்டு தரப்பிலும் ஒரே நேரத்தில் போர் நிறுத்தம் தொடர்பாக பேசினாங்க, போர் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அப்போது அந்த பதிவு போட்ட உடனேயே ஈரான் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் கூட அதுக்கு பிறகு ஈரானுடைய அரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது, பிரேக்கிங் செய்தியாக ஈரான் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டது அப்படின்னு சொல்லி. அப்போ போர் முடிவுக்கு வந்தது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் ஈரான் மீண்டும் இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க. இஸ்ரேலை அதை அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ட்ரம்ப் கோபப்பட்டு இது அதிருப்திலாம் தெரிவிச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நோக்கி இந்த நிகழ்வு போயிட்டு இருக்கு, இந்த போர் விவகாரம் அப்படிங்கிறது. இப்போ இஸ்ரேல் உடன் போரை ஈரான் நிறுத்தணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வச்சுட்டு வரார். கடந்த வாரம் வரைக்கும் ஈரானுடைய அணுத்திட்டங்களை நிறுத்தும் வரை போர் நிறுத்தம் செய்யப்படாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி வந்தார். இப்போ திடீர்னு ஒரு சமாதானத்துக்கு வந்திருக்காருங்கிறது இப்போ கேள்விக்குறியா இருக்கு. இப்போ அதே ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, போரை நிறுத்திட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலும் ஈரானும் ஒரே நேரத்தில் தன்னிடம் வந்து சமாதானம் பேசினாங்க, போரை நிறுத்த இதுவே சரியான தருணம் அப்படின்னு சொன்னாங்க. இதன் மூலமாக உலகமும் மத்திய கிழக்கு பயனடைவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ரெண்டு நாடுகளும் எதிர்காலத்தில் அன்பு, அமைதி மற்றும் செழிப்புடன் திகழ்வாங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ட்ரம்ப் சொல்வது பொய் அப்படிங்கிற மாதிரியும் சர்வதேச நிபுணர்கள் தரப்ப சொல்கிறாங்க. ஏன்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு ஈரான் சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு ஈரானுடைய அரசு தொலைக்காட்சியில் போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பும் வெளியாச்சு. அதோட ஈரான் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதலை தொடர்ந்திருக்காங்க. ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதலுக்கு பிறகு எண்ணெய் விலை உயரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. இந்த நிலையில் எண்ணெய் விலையை கட்டுக்குள் வைக்க விரும்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இது குறித்து அவர் தன்னுடைய கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. ட்ரம்பினுடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் எண்ணெய் விலையை குறையுங்க, நான் பார்த்துக்கிறேன், எதிரினுடைய கையில் சிக்கி விடாதீங்க, மாட்டிக்கொள்ளாதீங்க அப்படின்னு பதிவிட்டிருந்தார். அதே போல் அமெரிக்கா கூடுதலாக கச்சா எண்ணெயை வாங்கணும், கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். ஒரு பக்கம் எண்ணெய் விலை உயர்வு பற்றி ட்ரம்ப்புடைய அச்சம், இன்னொரு பக்கம் போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் காட்டக்கூடிய அச்சம், ரெண்டுக்கும் முக்கியமான காரணங்கள் இருக்கு. கச்சா எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்க தயக்கம் காட்டி வருது. சில கப்பல்கள் ஏற்கனவே அந்த பகுதியில் போகாமல் திசை மாறி போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஈரான் மோதல் இருக்கு இல்லையா, அந்த மோதலில் அமெரிக்காவுடைய இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலில் அமெரிக்கா தலையிட்டால் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழிகளில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியை மூட ஈரான் தயாராக இருப்பதாக எச்சரித்தாங்க. இந்த நிலையில தான் அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் விரைவில் ஈரான் இந்த ஜலசந்தியை மூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது மத்திய கிழக்கு வளைகுடாவை ஓமன் வளைகுடா மற்றும் அரேபிய கடலோட இணைக்கக்கூடிய ஒரு குறுகிய நீர்வழி. இதன் குறுகலான இடத்துல ஜலசந்தி சுமார் 21 மைல்கள் அகலம் கொண்டது. அதோட 2 திசைகளிலும் 2 மைல்கள் அகலமும் 2 கப்பல் பாதைகள் இருக்கு. இது உலகின் மிக முக்கியமான ஜலசந்தியாக பார்க்கப்படுது. உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 26% இந்த ஜலசந்தி கையாளுகிறது. இது உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதைகளும் ஒன்று. இந்த ஜலசந்தியில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடங்களும் உலக எண்ணெய் சந்தைகளுக்கு குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சர்வதேச எரிசக்தி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த பாதை தடுக்கப்பட்டால் உலகின் பொருளாதாரம் சில வாரங்களில் பாதாளத்திற்கு போகும் அபாயம் இருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை மூட முடியும் அப்படின்னு ஈரான் நீண்ட காலமாக சொல்லிட்டு வராங்க. இந்த ஜலசந்தியை ஒரு சாலையாக மூடுவது போல எளிதாக மூட முடியாது. இப்போ சாலைகளாக மூடுறாங்க இல்லையா, ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஒரு சாலையை மூடுற மாதிரி ரொம்ப எளிதாக இந்த ஜலசந்தியை மூட முடியாது. ஆனால் வணிக போக்குவரத்துக்கு ஆபத்தானதாக மாற்றி உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்க ஈரான் முயற்சி பண்ணலாம். 2 ஏவுகணைகளை ஏவினால் போதும், போக்குவரத்து ஸ்தம்பித்துவிடும். ஈரான் இதை மூட முயன்று வருவதால் ட்ரம்ப் அதிர்ச்சியில் நிலைகுலைந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவதாக என்ன விஷயம்னு பார்த்தோன்னா, ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையிலான போராக உருவெடுத்து இருக்கிறது. கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளவாடங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க.
6 ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரான் கத்தாரில் தாக்குதல் நடத்தினாங்க. ஈரான் கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி 2 தூதரக வழிகள் மூலமாக அமெரிக்காவிற்கு தகவல் தெரிவித்ததாக செய்தி நிறுவனம் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க தகவலை. அமெரிக்க அதிபர்கிட்ட தெரிவித்த பின்பு தான் ஈரான் இந்த தாக்குதலை செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கு. ட்ரம்ப் இதையும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறதால அவர் கிட்டத்தட்ட அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுற 2 விஷயங்கள். ஒன்று கச்சா எண்ணெய், அந்த ஜலசந்தி. இன்னொரு விஷயம் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்களை ஈரான் தாக்கியது. தற்போது போரை நிறுத்துங்கள் அப்படின்னு இறங்கி வந்திருக்காரு ட்ரம்ப். முதல்ல என்ன பண்ணாரு, இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 அணுசக்தி மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார். அதில் போர்டோ அணுசக்தி மையம் அப்படிங்கிறது மலைகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகமாக அமைக்கப்பட்டு அங்கே அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த மலை மேலே போடப்பட்ட பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற வெடிகுண்டு அந்த மலைகளை துடைத்து கொண்டு உள்ளே சென்று அந்த போர்டோ அப்படிங்கிற அணுசக்தி மையத்தை சேதப்படுத்தியது. இப்படி இந்த 3 அணுசக்தி மையங்களை சேதப்படுத்திய பிறகு தீவிரமாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா செயல்பட்டு வந்தாங்க. இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்தாங்க, நாங்கள் களத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அமெரிக்கா. ஆனால் அப்படி ரொம்ப தீவிரமாக இருந்த அமெரிக்கா இன்னைக்கு சமாதானம் அப்படிங்கிற வழிக்கு ஏன் வந்தாங்க அப்படிங்கிறது பின்னணியில் மிக முக்கியமான இந்த காரணங்கள் இருக்கின்றது.